கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான இந்த பகல் வேளையிலும் கூட பெருக பண்ணுவேன் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிற்பாடு 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, நாம் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமது சபை, நமது ஊழியம், நமது குடும்பம், தனிப்பட்ட ஜீவிதம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விருத்தியை, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் வருமானத்தை ஆண்டவர் மிகவும் பெருக பண்ண விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தை மிகவும் பெருக பண்ண விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் யாரை பெருக பண்ணுவார், யாருக்கு பெருக்கம் உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது ஆதிகாமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இப்ப முதலாவது ஆண்டவர் யாரை பெருக பண்ணுகிறார், யாருக்கு பெருக்கம் உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று சொல்லப்படுகிறது. எவன் ஒருவன் தரிசனம் உள்ளவனாய் இருக்கிறானோ, தன்னை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, தன் வேலையை குறித்து அல்லது ஊழியத்தை குறித்து எவன் ஒருவன் தரிசனம் உள்ளவனாய் இருக்கிறானோ, அந்த தரிசனம் உள்ளவனை அதே தேசத்தில், அதே இடத்தில் நிச்சயமாக ஆண்டவர் பெருக பண்ணுவார். நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற ஒரு சத்தத்தை ஆபிரகாம் கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது, யாருக்கு பெருக்கம் உண்டாகும், யாரை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று பார்க்கும் பொழுது எவன் ஒருவன் தனிப்பட்ட ஜெபத்திலும் தனிப்பட்ட வேத வாசிப்பிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து எவன் ஒருவன் தேவ சத்தம் கேட்கிறானோ, தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் உடையவனை நிச்சயமா அந்த தேசத்திலே, அந்த இடத்திலே, அந்த வேலையிலே, அந்த ஊழியத்திலே கர்த்தர் நிச்சயமாக பெருக பண்ணுவார். தரிசனம் உள்ளவனுக்கு பெருக்கம் உண்டாகும். இரண்டாவது, தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவனுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, கர்த்தருடைய பார்வையிலே எவன் ஒருவன் உத்தமனாயிருக்கிறானோ, வார்த்தைகளிலும் பேச்சுகளிலும் நடத்தைகளிலும் செயல்களிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் உலக காரியங்களிலும் எவன் ஒருவன் உத்தமனாயிருக்கிறானோ அந்த உத்தமம் உள்ளவனை கர்த்தர் நிச்சயமாக பெருக பண்ணுவார். உத்தமமுள்ள ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உத்தமமுள்ள வேலையை கர்த்தர் பெருக பண்ணுவார். உத்தமமுள்ள குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான்காவது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நான்காவது, எவன் ஒருவன் உடன்படிக்கை செய்கிறவனாய் இருக்கிறானோ, கர்த்தரோடு உடன்படிக்கை, ஜெபத்திலே உடன்படிக்கை, சில காரியங்களிலே உடன்படிக்கை, சில காரியங்களிலே தீர்மானம் உள்ளவனாய் இருக்கிறானோ அந்த உடன்படிக்கை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. யாருக்கு பெருக்கம் உண்டாகும்? தரிசனம் உள்ளவனுக்கு பெருக்கம் உண்டாகும். தேவ சத்தம் கேட்கிறவனுக்கு பெருக்கம் உண்டாகும். உத்தமம் உள்ளவனுக்கு பெருக்கம் உண்டாகும். நான்காவது, உடன்படிக்கை உள்ளவனுக்கு பெருக்கம் உண்டாகும். தொடர்ந்து இந்த சத்தியங்களிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் சபையையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.